தூய்மை பாரதத்திற்கான விழிப்புணர்வு பேரணியை கிழக்கு மண்டல தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவை மாநகராட்சி ராமநாதபுரம் பகுதிக்கு உட்பட்ட ட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியில் தூய்மை பாரதத்திற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். பேரணியில் கொரோனா, டெங்கு, பிளாஸ்டிக் ஒழிப்பு உள்ளிட்ட பதாகைகளை மாணவர்கள் கைகளில் ஏந்தி பேரணியில் பங்கு கொண்டனர். விழாவில் பள்ளி தாளாளர் ஜோசப், பள்ளி முதல்வர் தனலட்சுமி, செயலாளர் குரியச்சன் மற்றும் ஆசிரியர்கள் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பேரணியில் பங்கேற்றனர். பாத்தீங்கன்னா நம்ம ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கை கூட நம்ம பண்ணிடலாம். ஆனா மக்கவே மக்காது, நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கு மிகப்பெரிய மண்ணுக்கும் தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிற பிளாஸ்டிக், ஒன்ஸ் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கவர்மெண்டோட பாலிசி. நீங்கள் குழந்தைகளா இருக்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, டெங்கு விழிப்புணர்வு. நம்ம வீடுகளில் எங்கேயாவது சின்ன சின்ன இடங்களில் தேங்கி இருக்கிற தண்ணீரை வந்து நம்ம எப்பவுமே தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் வளரக்கூடிய கொசுக்கள் தான் டெங்கை உருவாக்கக்கூடிய கொசுக்கள். அதையே நம்ம வீட்டு அளவில் ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணிட்டாலே இதுக்கான விழிப்புணர்வு வந்துடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குப்பைகள் வந்து சேர விடைக்கலாம். ஏன் இங்க குப்பை போடுறீங்கன்னு கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்களும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை மக்களிடத்துல ஏற்படுத்தலாம். ஒரு ஸ்டூடெண்டா கேட்கும்போது மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்த மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் உங்களை இன்னைக்கு வந்து இங்க அசம்பிள் பண்ண வச்சிருக்காங்க. மேலும் மரம் வளர்க்கறதும் இது ஒரு நிகழ்வா நடத்திட்டு இருக்கிறோம். நாங்க மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மரங்களை நாங்கள் நட்டிருக்கோம். இன்னைக்கு கூட நான் 9வது வார்டில் மியாவாக்கி முறையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நட இருக்கிறோம். இன்னைக்கும் இந்த தூய்மை பாரதம் இயக்கத்தின் மூலமாக ஒரு 100கணக்கான மரங்களை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் நட்டுட்டு இங்கே ரேலியை தொடங்கி வச்சு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ட்ரினிட்டி ஸ்கூல் சார்பில் ஸ்கூலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.